அன்றே கணித்தார் சூர்யா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுல்ல. ஆனா உண்மையாலுமே இங்க ஒருத்தவங்க கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட ஆமாங்க. வருஷ கடைசில எப்பவுமே நம்மள தாக்கறதுக்கு ஒரு புயல் வந்துரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க கணிச்சது என்னான்னா, "ஒண்ணு இல்லடா தம்பி, லைனா 3 புயல் இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாசத்திலேயே சொன்னாங்க. சொன்ன மாரியே 3 புயலும் லைனா வச்சு செஞ்சுதுங்க. அட என்னடா இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்த்தா, இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொன்னாங்க. அது என்னான்னா, கொரோனாக்கு மருந்து இந்தியால இருந்து தான் உலகம் ஃபுல்லா சப்ளை ஆக போகுதுன்னு அப்பயே சொன்னாங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே! நடக்குமா? நடக்காதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அதுவும் பலிச்சிருச்சுங்க. நம் உலகையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த கொடிய நோயான கொரோனாவிற்கு தீர்வு. கொரோனாவிற்கான தடுப்பூசி சந்தைக்கு வர இருக்கும் நிலையில் இந்தியாவில் உள்ள மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அனைத்தும் மருந்து தயாரித்து உலகம் முழுவதும் விற்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி முன்னதாகவே சந்தைக்கு வந்துள்ள நிலையில் மடோர்னா போன்ற மருந்துகள் அடுத்தடுத்து வர இருக்கிறது. இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் போன்ற மருந்துகள் எல்லாம் மத்திய அரசின் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து உலகத்திற்கு கொடுக்கும் ஆற்றல் இந்தியாவுக்கு மட்டுமே உள்ளது என்று இந்திய ஆஸ்திரேலிய தூதர் பாரியோ ஃபெரல் கூறியுள்ளார். சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் மற்ற தடுப்பூசி தயாரிப்புகளை நிறுத்திவிட்டு கொரோனா தடுப்பூசியை முழுவதுமாக செய்து வருகிறது. இந்நிறுவனத்திடம் முன்னதாகவே 5 கோடி தடுப்பூசிகள் தயார் நிலையில் உள்ளது. ஜூலை மாதத்திற்குள் அது 40 கோடியாக மாறும் எனவும் அடுத்த ஒரு வருடத்தில் 100 கோடியாக தாண்டும் எனவும் சவால் விடுத்துள்ளது. அதில் 50% இந்தியாவிற்கும் மீதமுள்ள மருந்துகள் மற்ற நாடுகளுக்கும் எனவும் கூறியுள்ளது. இவை அனைத்தும் மத்திய அரசின் உத்தரவின் பின் நடைபெறும். இதனை தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா கோவிலில் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ஞானசக்தி அம்மையார் அவர்கள், இந்தியாவில் இருந்துதான் கொரோனாவிற்கான மருந்து உலகத்திலுள்ள அனைத்து நாடுகளுக்கும் விநியோகிக்கப்படும் என்றும் அந்த ஆற்றல் இந்தியாவிடம் மட்டுமே உள்ளது எனவும் 3 மாதங்கள் முன்னரே கணித்து தெளிவாக கூறியுள்ளார். இதனை நம் கேஜேபி டிவியில் 3 மாதங்கள் முன்னரே ஒளிப்பதிவு செய்துள்ள காணொளியை காணலாம். 21 ஜனவரியிலிருந்தே நமக்கு அந்த நட நேரம் ஸ்டார்ட் ஆகும். 2021 மார்ச் ஏப்ரல்லாம் வந்துட்டு இந்தியா தான் கோவிட்க்கு வந்துட்டு மருந்து கொடுக்குது. அந்த அந்த தடுப்பு மருந்து வந்துட்டு நமக்கு இந்தியா மூலியமாக தான் உலகம் முழுவதுக்கு போகும். அதுலேயே இந்தியாவோட நல்ல நேம் தான் வல்லரசா, மிகப்பெரிய வல்லரசா மாறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. வெறும் கொரோனாங்கிற ஒன்றுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்தியாவில் உருவாகும். அட என்னடா இது 3 புயல் லைனா வரும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே 3 லைனா வந்து நம்மள வச்சு செஞ்சுது. கொரோனாக்கு மருந்து இந்தியால இருந்தா உலகம் ஃபுல்லா சப்ளை ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அதுவும் இப்ப நம்ம ஆஸ்திரேலியா தூதர் கொடுத்த பேட்டிக்கு அப்புறமா உண்மையாயிடுச்சுங்க. அட யார்ரா இவங்க? எங்கடா இருக்கிறாங்க? எப்புட்றா எல்லாத்தையுமே இப்படி கரெக்டா புட்டு வைக்கிறாங்க? அது எப்படி ஒருத்தவங்களால பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்ல முடியும்? மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்கள தேடி கண்டுபிடிச்சு, அம்மா 90s கிட்ஸ்க்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு கேட்கறது தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள்.